மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமிமுன் அன்சாரி, இணை பொதுச் செயலாளர் ஆருன் ரஷீத் ஆகியோர் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மேலும் மனிதநேய மக்கள் கட்சிக்குள் எந்த பிளவும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரிக்கும் அக்கட்சியின் எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் தமிமுன் அன்சாரி தலைமையில் நடைபெறுவதாக இருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் போட்டி பொதுக்குழு கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜே.எஸ். ரிஃபாயி தலைமையில் திட்டமிட்டபடி தாம்பரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்எல்ஏக்கள் ஜவாஹிருல்லா, அஸ்லம் பாஷா, மூத்த தலைவர் ஹைதர் அலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பொதுக்குழுவில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி, இணை பொதுச் செயலாளர் ஆருன் ரஷீத் உள்ளிட்டோர் அவரவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போட்டி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து அதற்கு பிறகு அங்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் சென்றதால் அதை ரத்து செய்துவிட்ட இதுவரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் தமீம் அன்சாரி, அதேபோல இணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ்.எஸ். ஹாரூன் ரஷீத் ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தலைமை பொதுக்குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது.